ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ் 2.0. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா அட்டாக் ஆன் டைட்டன் சீசன் 1 எபிசோட் 7 ஏ ஸ்மால் பிளேட். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட் எல்லாமே போக இனிமேல் தான் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அண்ட் கதையில் ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இந்த எபிசோடில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வரலாம் ஒன்று பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே சப்ளை ஸ்குவாட் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற ஹெட் குவார்ட்டர்ஸை கட்டிட்டு இருக்காங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் அவங்களோட கேரிசன் கேப்டன் இருக்கார்ல, கமாண்டர். ஸோ அவங்க போய் அட்டாக் பண்ண போகும்போது இவங்க பார்த்தீங்கன்னா வழிமுறைக்கிறாங்க. கேப்டன் தயவு செஞ்சு நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே போனீங்கன்னா செத்துருவீங்க. இந்த செவத்துக்குள்ளே நாம் இருக்கிற எல்லாமே சாகிறதுக்கு தான் சமம். அதனால் நீங்கள் இருந்து வெளியே போகாதீங்க, ஏன்னா நீங்கள் வெளியே போனீங்கன்னா செத்துருவீங்க அப்படின்னு இருக்கிறாங்க. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? ஒரு சோல்ஜராக நம்ம வெளியே போய் போறணுமே தவிர இங்கே யாருமே உள்ளே இருக்கக்கூடாது. அதனால் என்னை வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேப்டன் கத்துறாப்புல. நீங்கள் என்ன பண்ணாலுமே நாங்கள் உங்களை உள்ளே விட மாட்டோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணாலுமே சரி, நீங்கள் என்ன உள்ளே விடலைன்னா நீங்களே எங்களுக்கு எதிரி தான், உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேப்டன் கத்திட்டு இருக்கிறாங்க அவர் கடமை உணர்ச்சியோட. அதே சமயத்தில் இங்கே மிக்காசாவுமே பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாமே அடிச்சு போட்டுட்டு அந்த இங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கிறா. இங்கே இருக்கிற எல்லா டைட்டன்ஸுமே செத்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா மக்களுமே எவகேட் பண்ணியாச்சு, அதாவது வேறு செவத்துக்கு மாற்றியாச்சு. இருந்தாலுமே ஏன் செவத்தை தாண்டி யாருமே போகாமல் இருக்கிறாங்க அப்படின்னு மிக்காசாவுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்குள்ளே பார்த்தது தெரியுது. அந்த கேப்டன் போனதுக்கப்புறம் இவங்க சில பேர், அதாவது ஒரு 4 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க 4 பேருமே இந்த இடத்துக்குள்ளே அடைஞ்சிட்டாங்க. அதாவது இருக்கிற டைட்டன்ஸ் எல்லாமே இவங்களை சுற்றி தான் நின்று இருக்குது. பக்கத்தில் இருக்க கன்னை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிற டைட்டன்ஸை போட்டு தள்ளுறதுக்காக. ஆண்டி என்னென்னு பார்த்தா அவன் கன்னை ரெடி பண்ணி அவனை சுட்டுக்கிட்ட வாய்க்குள்ள கன்னை வச்சுக்கிட்டு இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பதறிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஜீனை கட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன கொழுமையான வாழ்க்கைடாது. நான் டைட்டன்ஸு கொடுறத கேவலமான வாழ்க்கை நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்களை நம்புறது இதை விட கேவலமான வாழ்க்கைன்னு எனக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வருது. நம்மளால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு கையை உரிச்சு போட்டு இங்கே ஜீனுக்கு வந்துட்டான். ஏன் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இருக்கடா அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணுறது, ஏன்னா சப்ளை டீம் இருக்கிறானுங்கள, அந்த பரதேசிங்க நமக்கு கேஸ் சப்ளை பண்ணவே இல்லை. அவங்களோட வாழ்க்கையை பெருசாக மதிச்சுக்கிட்டு அவங்க அதே இடத்துல ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நாம் எல்லாருமே இதே இடத்துல சாக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜீன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இத்தனை பேர்த்தையும் தாண்டி நம்மளால் அந்த டைட்டன்ஸ் வந்து அசால்ட்டாக கொல்ல முடியும், நம்பிக்கை மட்டும் விட்டுறாத ஜீன் அப்படின்னு சொல்லிட்டு கோணி பேசிக்கிட்டே இருக்கும்போது எது இங்கே பாரு, இங்கே இத்தனை சீனியர்ஸ் வந்து அவங்களோட காம்ரேட்ஸை வந்து இழந்துட்டு அவங்க மனசையும் இழந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மேலே அவங்க எப்படி போராடுவாங்க அதையும் நீயே சொல்லு பார்க்கலாம். அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருமே ஏற்கனவே போரில் சண்டை போட்டு மனசை இழந்தவங்க தான். இதுக்கு மேலே அவங்க சண்டை போடுறதுக்கு தயாராகவும் இருக்க மாட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளை டீம் இருக்கிற இடத்துல எப்படியும் ஒரு 3 டன் இருக்கிற இடம் டைட்டன்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கும். நாம் அங்கே போய் ஜெயிக்கவே முடியாது, நம்ம எல்லாருமே சாக போகிறோம், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கதை எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஜீன் வந்து கையை விரிச்சிட்டான். அண்ட் அதே சமயத்தில் ஷாஷா அவளோட டீம் கிட்ட எதுக்காக எல்லாருமே இப்படி சோகமாக இருக்கிறீங்க, ஸோ நம்ம கண்டிப்பாக ஜெயிக்க தான் போகிறோம், எல்லாருமே தன்னம்பிக்கையோட இருங்க, நான் வேணால் உங்களை லீட் பண்ணுறேன், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க அப்படின்னு ஷாஷா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஷாஷாவோட பேச்சையுமே பார்த்தீங்கன்னா யாருமே மதிக்காமல் இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆர்மி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கிறான்ல, ஆர்மி நீங்கள் பாரு யாருமே எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது ஆர்மின்னு பேய் அடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் ரெய்னர், பெர்டோல்ட், ஆனி, மார்க்கோ இவங்க 4 பேர் இருக்கிறாங்க. நம்ம எப்படியாவது போய் மற்றவங்களுக்கு உதவி பண்ண அப்படின்ட்டு இருக்கும்போது சத்தியமாக நம்மளால முடியாது, ஏன்னா நம்மக்கிட்டே கேஸ் கம்மியாக தான் இருக்குது. இப்போ மற்றவங்களை போய் காப்பாற்றணும்னா நம்மளே பர்சனலி சிக்கிக்கோ, இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் மிக்காஸும் அந்த இடத்துல வந்துட்டா. ஆக்சுவலி ஆனி அவங்க கூட ஒரு விஷயம் கேட்டாகணும். ஸோ எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு நம்ம இன்னும் இங்கே செவத்துக்குள்ளே இருக்கணும், நம்ம இங்கே தப்பிச்சு போனோம்ல, அது மட்டும் இல்லாமல் யாரோட டீம் எங்கே அப்படின்னு நம்ம மிக்காஸை கேட்கும் போதே அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆர்மி நாங்கள் தான் கொண்டுட்டு இருக்கிறா அப்படின்னு ரெய்னர் சொல்கிறான். மிக்காசாமே பார்த்தீங்கன்னா ஆர்மின் உனக்கு என்னாச்சு, நீ நல்லா தானே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிக்காஸா கேட்கும் போது இவனுக்கு நம்ம எரன் செத்ததான் ஞாபகம் வருது. எனக்கு தெரிஞ்சு எரன் என்னை காப்பாற்றினப்பவே நானும் அவங்க கூட சேர்ந்து செத்து போயிருக்கணும். இப்போ மிக்காஸா என்கிட்ட வந்து கேட்டால் நான் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் பயந்துட்டு இருக்கிறான். ஸோ மிக்காஸா இருந்துக்கிட்டு சரி உனக்கு எதுவுமே ஆகலையில, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ஆனால் இப்போ இறனிக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்காஸா கேட்குறான். ஆர்மினோட கண்ணில் அப்படியே பயத்தோடு சேர்ந்து அவனுக்கு ஒரு வழியுமே அது கண்ணீராக வெளியே வந்துட்டு இருக்குது பாருங்க. இதை பார்க்கும்போது நம்ம மிக்காஸாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஆர்மின் வந்து கத்துறான். அதாவது 34வது ஸ்குவாடில் இருக்கிற தாமஸ், நாக்டியஸ், மிலியஸ், மீனா, அப்புறம் எரன் ஏகர் அவங்க எல்லாருமே போர்க்களத்தில் வீரமரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு இங்கே நம்ம ஆர்மின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இதை கேட்டுட்டு அங்கே எல்லாருமே ரொம்பவே சைலண்டாக இருக்கிறாங்க. என்னது எரன் செத்துட்டானா? அவங்களோட டீமில் 34 ஸ்குவாடு எல்லாருமே செத்துட்டாங்க, இவனை தவிர, ரொம்பவே கொடூரம், இதுக்கு மேலே நம்ம எல்லாருமே முடிவும் அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தங்களுமே பயந்துட்டு இருக்கிறாங்க. என்னை மனுஷன் மிக்காசா, ஏன்னா நான் சாக வேண்டியவன், அவன் உயிரை கொடுத்து என்ன காப்பாற்றிட்டான், நானும் அவன் கூட சேர்ந்து செத்துருக்கணும், என்னை மனுஷரு என்னால் அவனை காப்பாற்ற முடியல அப்படின்னு இங்கே ஆர்மின் அழுதுட்டு இருக்கும்போது ஆர்மின் இது ஒன்றும் அழுகிறக்கான சுச்சுவேஷன் கிடையாது, ஸோ ஃபஸ்ட்டு காமாரு, ஏன்னா இது ஒரு போர்க்களம், இதுக்கு மேலே நம்ம மற்றதை பற்றி யோசிச்சு எதுவுமே நடக்க போகிறதில்ல, போனவும் போயிட்டா இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தேவை கேஸ் தானே, அது ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கான கேஸை நான் கொண்டு வரேன், நீங்கள் எல்லாருமே ஒன்றுமே பண்ண முடியாதவங்க, நான் உங்களோட ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க, என்னால் எல்லாமே முடியும், உங்களோட நான் பல மடங்கு சக்தி வாய்ந்தவன், நீங்கள் பண்ண அதையே நான் செஞ்சு காட்டுவேன், நான் போய் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் போய் என்னோடய கேஸை ஃபில் பண்ணிக்க போகிறேன், ஏன்னா
சண்டை போட தெரிஞ்சவன் தான் உயிர் வாழ தெரிஞ்சவன். ஏன்னா பயந்துட்டே சாகிறவன் ஒவ்வொரு நொடியும் செத்துட்டு தான் இருக்கேனே தவிர அவன் முழுசா வாழ முடியாது. ஒன்று சாகிறனா உண்மையாக சத்துடணும், இல்லைனா உயிர் கொடுத்து வாழணும். நான் அப்படி போரிட்டு தான் சாக போறேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா பேசிக்கிட்டு இருக்கிறா. நீ பேசுறதுல பார்த்தா எது எங்களை மட்டும் தடி பேசுற மாதிரி இருக்குது, என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு நாங்கள் ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமா ஏன்னா நானும் உங்களை மாதிரி கோலம் மாதிரி ஒளிஞ்சிட்டு இல்லையே, நான் தைரியமாக போய் போரிட்டு சாக தான் போறேன், நான் செத்தாலுமே எனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா உயிரையுமே தியாகம் பண்ணாமல் அவள் பாட்டுக்கு சண்டை போயிட்டு இருக்கிறா. எரன் மிகாசா இந்த மாதிரி சூழ்நிலைக்கு வரதுக்கு நீ தாண்டா காரணம், எதுக்காக செத்து தொலைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம மிகாசா எப்படி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா மிகாசா நான் ஒரு நேர்மையான பொம்பளை, நீங்களாம் ஆம்பளைங்களா தான் வாங்கடா அப்படின்னு குத்தி மதிப்பாக சொல்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. அண்ட் சாஷாவே பார்த்தீங்கன்னா மிகாசா பின்னாடி போகிறதுக்காக பயந்தாங்குழிங்க தான் நீங்களாம் பரதனா வாங்க இல்லைன்னா இங்கே செத்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாஷா சொல்கிறா பாருங்க. எல்லாருமே வெறி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு எப்படி எங்களை அப்படி சொல்லலாம், நாங்கள் எல்லாருமே எவ்வளோ பெரிய வீரர்கள், எங்களை எப்படி அவங்க சொல்லலாம் அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போயிட்டு இருக்காங்க. மிகாசா உண்மையிலேயே அற்புதமான பொண்ணு, ஏன்னா மிகாசா இல்லைன்னா நம்மளால இங்கே என்ன பண்ணியிருக்க முடியுமே தெரியல அப்படின்னு இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஆர்மின் பார்த்தீங்கன்னா மிகாசாவோட கேஸ் ஃபியூல் டேங்கை பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா மிகாசா முன்னதை விட ஏகப்பட்ட கேஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறா. இதே மாதிரி போயிட்டு இருந்தா மிகாசாவுக்கு கேஸ் டக்குன்னு தீந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ மிகாசா சாகிறதுக்கே ரெடியான மாதிரி அவர் ரொம்பவே காமாக இருக்கிறா. மிகாசா இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறது ரொம்பவே ஆபத்தான விஷயம் அப்படின்ட்டு இருக்கும்போது முன்னாடி ஒரு டைட்டன் வருது. அந்த டைட்டனவே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிட்டா. ஆனால் அவளுக்கு கேஸ் தீந்த போன காரணத்தினால டப்புன்னு அவள் கீழே பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டா. ஸோ இதை பார்த்துட்டு ஆர்மின் அவ பக்கம் திரும்பி போய்கிட்டே இருக்க கோனியுமே பார்த்தீங்கன்னா ஆர்மினுக்கு சப்போர்ட்டாக போயிட்டு இருக்கிறான். ஸோ ஜீன் இவங்களை நீ பார்த்துக்க அப்படின்னு கோனி சப்போர்ட் பண்ணிட்டு இங்கே மிகாசா கிட்ட போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ மிகாசா ஒரு இடத்துல கீழே விழுந்து கிடக்கிறா. அவளோட ஸ்வாட் எல்லாமே விழுந்துருச்சு, அதாவது உடஞ்சி போச்சு அந்த டைட்டன்ஸ் அடிச்சு. அவ்வளோதான்ல, மறுபடியும் நான் என் குடும்பத்தை தொலைச்சிட்டேன், மறுபடியும் எனக்கு அதே மாதிரி ஃபீலிங்ஸ் வருது, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா ரொம்பவே சோகம் உட்காந்துருக்கிறா. என் குடும்பத்தை நான் மறுபடியும் இன்னொரு தடவை இழந்துட்டேன், இதுக்கு மேலே நான் இழக்கிறக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு பக்கத்தில் இன்னொரு டைட்டன் வந்துட்டு இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஜீனுக்குமே ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இவனோட டீமுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே மட்டமாக இருக்குது. இவன் யாரையாவது காப்பாற்றணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு வந்த டீம்லேருந்து ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கேஸ் இல்லாமல் கீழே நின்றுட்டு இருக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா டைட்டன்ஸ் கிட்ட மாற்றிக்கிட்டு அவன் கரெக்டாக சாக போயிட்டு இருக்கிறான். அவனை காப்பாற்றுறதுக்காக 2 பேர் போய்கிட்டு இருக்கும்போது காப்பாற்ற போன 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன்ஸ் பிடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜீன் அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருக்கிறா. அவங்க எல்லாருமே என்ன நம்பி தானே வந்தானுங்க, நான் தானே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அவங்களை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கணும். ஆனால் நான் அதை பண்ணாமல் இங்கே உட்காந்து பயந்துட்டு இருக்கிறேன், எனக்கு ரொம்பவே கேவலமாக இருக்குது, நான் உண்மையிலேயே ரெஸ்பான்சிபிலிட்டி அடையிறதுக்கு தகுதியான ஆடே இல்லை அப்படின்னு இங்கே ஜீன் அவனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே போயிட்டு இருக்கிறான். ஆடி இவனோட டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு சாகருக்கு இஷ்டம் இல்லை, தயவு செஞ்சு என்னை கொல்லாதீங்க அப்படின்னு. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையுமே பார்த்தீங்கன்னா 2 துண்டா டைட்டன் கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. அண்ட் சீன் கேப்டன்னா மறுபடியும் நம்ம மிகாசாவை தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. மிகாசா வாழ்க்கையே வெறுத்த மாதிரி இருக்குது. ஏன்னா தான் உயிரும் நினச்சிட்டு இருக்கிற இறனுமே பார்த்தீங்கன்னா இப்போ போனதுனால அவளுக்கு எதுவுமே பண்ண தோணலை. அவ்வளோதான், இதுக்கு மேலே நான் சாகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்தேன், எனக்காக இந்த கொடூரமான உலகத்தில் எனக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்த இறனுக்காக நான் ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்பவே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மிகாசாவுக்கு பக்கத்தில் அந்த டைட்டனை கொண்டு வருது பாருங்க. ஆனால் அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவளுக்கு உள்ள ஏதோ ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் மாதிரி ஆகி அவள் டப்புன்னு அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டா. என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, நான் விட்டு கொடுத்துட்டேன், ஆனாலும் இருந்தாலுமே எதுக்காக இந்த டைட்டனுக்கிட்ட நான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னும் அர்த்தமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா அந்த டைட்டனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுமே முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கிறா. எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமும் கிடையாது, நான் யாரை முழுசாக வாழ்க்கை நடிச்சிட்டு இருந்தோம் அவனை இப்போ போயிட்டான், இதுக்கு மேலே எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா யோசிக்கும் போதே அவள் முன்னாடி ஒரு பழம் இருக்குது பாருங்க. அந்த பழத்தை டாப்புன்னு ஒரு வெளிச்சம் மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. என்னதான் வாழ்க்கையில் ஒரு ரீசன் இல்லைனாலுமே மற்றவங்களுக்காக வாழ்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே அப்படின்னா சரி இறனுக்காக தான் நான் இப்போ உயிரோட இருக்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது மிகாசாவை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டைட்டன் வந்துருச்சு. ஸோ மிகாசாவுக்கு பின்னாடியும் ஒரு டைட்டன் வந்துருச்சு. இறன் சின்ன வயசில் எப்படியாவது சண்டை போட்டால் தான் நீ உயிர் வாழ முடியும், இல்லைன்னா செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறன் சொல்லியிருப்போம்ல. அதை நினச்சி பார்த்தா நம்ம மிகாசா அப்படின்னா சரி இறன் நான் சாக மாட்டேன், ஏன்னா நான் செத்து போனால் என் மட்டைக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற நீயுமே இறந்துருவில்ல, நீ எப்பவுமே எனக்குள்ளே உயிரோட தான் இருக்கணும், அண்ட் அது வரைக்கும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன், நீ எப்பவுமே எனக்குள்ளே உயிரோட தான் இருப்பேன், அண்டு நான் சாக மாட்டேன், எப்பவுமே உன்னை உயிரோட தான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா பார்த்தீங்கன்னா அந்த டைட்டன் அடிக்க போய்கிட்டே இருக்கும்போதே இன்னொரு டைட்டன் நம்ம மிகாசாவை அடிக்க போகிற மாதிரியே இருக்குது. ஆனால் அந்த டைட்டன் காலை வச்சு அடுத்த செகண்டை இன்னொரு டைட்டனை பார்த்தீங்கன்னா எட்டி ஒரு குத்து விடுது பாருங்க. அந்த டைட்டனோட தவடாவே பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருச்சு. அண்ட் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது மிகாசாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இது ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா நம்மளை அடிக்க வந்த டைட்டனு இன்னொரு டைட்டனை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்குது அப்படின்னு ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ அந்த இன்னொரு டைட்டன் பார்த்தீங்கன்னா அப்படி வெறி கொண்டு கத்துது. ஸோ இந்த டைட்டன்ஸ் எல்லாமே அடிக்க போகிற மாதிரி அது பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்குது. இந்த சத்தத்தை கேட்கும்போது மிகாசாவுக்கு அப்படியே தலை வலிக்குது, ஏன்னா காதை கிழிகிற அளவுக்கு சத்தம் போடுது. இன்னொரு டைட்டன் முன்னாடி வருது. அந்த பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டைட்டன், அதாவது மிகாசாவுக்கு ஹெல்ப் பண்ண டைட்டன் பார்த்தீங்கன்னா அந்த தலையோட பிச்சு போட்டுட்டு அப்படியே அந்த பாடியை போட்டு நசுக்குது பாருங்க.
சாவடா சாவடா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கூட அந்த டைட்டனை போட்டு அடிக்குது. அடிச்சது மட்டும் இல்லாமல் வேற எங்கேயாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டன் பார்த்துக்கிட்டு இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் அந்த டைட்டன் கத்துறதை கேட்டுட்டு நம்ம ஆர்மி இன்னுமே மிகாசாவை தேடி போயிட்டு இருக்கான்ல. அதனால இவன் பார்த்தீங்கன்னா டப்புன்னு மிகாசாவை பார்த்துட்டான். மிகாசா நீ அங்கே தான் இருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி பார்க்கும்போது ஆர்மி நான் இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு மிகாசா சொல்கிறா. அண்ட் அதே சமயத்தில் மிகாசா வாயடைச்சு போயிருக்கிறா. சீக்கிரமா நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசாவை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி நம்ம ஆர்மின் வந்து வேற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டான். என்னாச்சு நல்ல வேலை நீங்கள் எப்படியும் உயிர் பொழைச்சிட்டீங்கல்ல, 2 பேரும் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கும்போது நான் நல்லா தான் இருக்கிறேன், பட் இருந்தாலுமே அங்கே 2 டைட்டன் இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோனி சொல்லிட்டு இருக்கிறா. ஆர்மின் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 டைட்டன் இல்லை, அங்கே 1 டைட்டன் தான் இருக்குது. ஏன்னா அந்த 15 மீட்டர் சைஸ் இருக்கிற டைட்டன் அது நம்ம பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிகாசா சொல்கிறா. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு டைட்டன், அதாவது மிகாசாவுக்கு ஹெல்ப் பண்ண டைட்டன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்டுக்கு ரெடி ஆகுது. இதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற டைட்டன் செம கோவம் அடையுது. அந்த டைட்டன் ஓங்கி ஒரு குத்து விடுது பாருங்க. அதோட கையை ஒடிஞ்சு போனாலுமே சரி, பக்கத்தில் அட்டாக் பண்ண வந்த டைட்டனோட தலையை பார்த்தீங்கன்னா துண்டாகி பக்கத்தில் இருக்கிற ஒரு டவர்லேயே பார்த்தீங்கன்னா போய் விழுந்துருச்சு. அண்ட் அதோட கையுமே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ரீஜெனரேட் ஆயிருச்சு. ஸோ இதோட ரீஜெனரேட்டிங் எபிலிட்டியை பார்த்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. ஏன்னா இதோட ரீஜெனரேட்டிங் எபிலிட்டி தன்னோட உடமையும் பாதியாக இங்கே கொண்டு வருது. அதனால் இவங்க எல்லாருமே ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டைட்டன் எப்படி இன்னொரு டைட்டனை அடிக்கலாம், அது நமக்கு உதவி பண்ணுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மின் பேசும்போது என்ன பண்ணா என்ன, ஏன்னா ஏற்கனவே நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் சாகிறதுக்கு தயாராகி மற்றவங்கள சுயநலத்துக்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னா சரி வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு கோனி சொல்லிட்டு இருக்கும்போது ஸோ மிகாசாவோட டேங்க்லையுமே கேஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஆர்மி சொல்லிட்டு இருக்கிறான். இது பெரிய பிரச்சனையாச்சே, மிகாசா இல்லாமல் நம்மளால எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோனி சொல்லும்போது என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கேஸ் இருக்குது, பட் மிகாசா இந்த கேஸை நீ இனிமேல் பார்த்து பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா இப்போ உங்ககிட்ட கொடுக்குற இந்த கேஸு நம்ம மனித குலத்தோட கடைசி நம்பிக்கை, இந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது, அதை மட்டும் நல்லா பத்திரமா பார்த்துக்க. ஏன்னா நீ இதுக்கு மேலே அந்த கேஸை வேஸ்ட் பண்ண மாதிரி இதையுமே வேஸ்ட் பண்ணாத, இது நம்ம இறனுக்காக கன்ஃபார்மாக இதை நீ ட்ரை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்மி சொல்கிறான். மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மிகாசாவோட 3DM கீர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்குது. அவ்வளோதான் உன் கீர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. சரி நீ இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டக்கத்தி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த டைட்டனாவது என்னை கொள்ள வந்துச்சுன்னா நான் வழி இல்லாமல் நானே தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போகிறதுக்கு எனக்கு இது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்மி சொல்லிட்டு இருக்கிறான். அண்டு நம்ம மிகாசா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா விட்டுருவாளா, அந்த கத்தியை முதல்ல தூக்கி போடு, ஏன்னா இதுக்கு மேலே உனக்கு அதை தேவைப்படாது, உன்னை நான் எங்கேயுமே தனியாக விட்டு போக மாட்டேன், இதுக்கு மேலே நான் உன்னை தனியாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிகாசா சொல்லிட்டு இருக்கிறா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த டைட்டன் எப்போ இன்னொரு டைட்டன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதோ அப்போவே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஸோ அந்த டைட்டனை பார்க்கும்போது மனித குலத்தோட மொத்த உருவமுமே கோவமாக முன்னாடி வந்து அந்த டைட்டனை பொறுத்து கொள்கிற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது. அந்த டைட்டனை பார்க்கும்போது தான் எனக்கு முழுசாகவே ஒரு நம்பிக்கை வந்தது. அண்ட் அந்த டைட்டனால தான் இன்றைக்கி நான் எதிர்த்து போராடக்கூடிய நிலைமைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகாசா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் அந்த டைட்டனுமே பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு கத்திக்கிட்டே இருக்குது. மிகாசா, ஆர்மின், கோனி 3 பேருமே எஸ்கியூக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது.